கர்த்தருடையதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களை அறிவீனர்களாகிறாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மதியற்றவர்களாயிராதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். காரணம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நிற்கிறது தான் முடிவு வரைக்கும் நிலை நிற்கும். அப்படி தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின 2 பேரை நாம் பார்த்தோம். தேவ சித்தத்தை உணர்ந்தும் அதை நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற தண்டனைகளை குறித்து பார்த்தோம். தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தின்படி செய்கிற மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுல 3 காரியங்கள் உண்டு. இன்னைக்கு இந்த 3 காரியங்களையும் ஒரே நாளையில ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்மில் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பல தருணங்களிலே தன்னுடைய சித்தம் இன்னதென்று வெளிப்படுத்தினாலும் நாம் அதிலே திருப்தி அடைவதும் இல்லை. அந்த சித்தத்தை உணர்ந்து அதன்படி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் இல்லை. வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில ஒவ்வொரு மனிதனோடு, ஒவ்வொரு குடும்பத்தோடு, ஒவ்வொரு சபையோடு, ஒவ்வொரு ஜனத்தோடு கர்த்தர் காலாகாலங்களிலே தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்முடைய வாழ்க்கையில சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதான ஆண்டவர் தன்னுடைய சித்தம் இன்னதென்று நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சித்தத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்ன பண்ணின? பிரித்தெடுத்தேன். அப்ப எதுக்காக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமாம்? கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 1:15-16 சொல்கிறது. அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர் வேண்டும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகலைன்னா நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அதனாலதான் சொன்னார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொன்னார். ஒருவேளை அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தத்திலே அளவு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் உங்களிலும் என்னிலும் வேண்டும் என்பதற்காக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பரிசுத்தத்திற்கு உங்களை பங்காளிகளாய் மாற்றினார். எதற்காக தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தையும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனங்களை. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும்
குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்க எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிறவர்களாயிருந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 2 கொரிந்தியர் 7:1 அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த வேண்டும். அந்த பூரணப்படுத்துதல் என்பது என்ன? அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம். அவரையும் ஒன்னையும் நிறுத்தி பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லாம அவரை போல மாறுகிற ஒரு பரிசுத்தம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எதுக்காக? எபிரேயர் 12:14 நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப அந்த பரிசுத்தத்துல பூரணம் அடைஞ்சாதான் தேவனை நீங்க தரிசிக்க முடியும். அந்த பரிசுத்தத்துல நீங்க பூரணம் அடையவில்லை என்றால், அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா, நான் பரிசுத்தம் உள்ளவன் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமோ இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட நீ உன்னை பரிசுத்தத்திற்கு பங்காளியாய் மாற்றவில்லை என்றால், தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை என்றால், அவருடைய வருகையிலே நானும் நீயும் கைவிடப்பட்டு விடுவோம். அவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை குறித்து மல்கியாவில் வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன? நீ நானும் ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீயும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரை குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தார்கள். ஒன்றிலும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. அல்லேலூயா. அவருடையதான சொல், செயல், சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாம் சுத்தமாயிருந்தது. அவர் சொல்லுகிறதை செய்தார், செய்ய முடிந்ததை சொன்னார். நம்மை போல சொல்லொன்று செயல் ஒன்றாக இயேசுவினுடைய சுபாவம் இருக்கவில்லை. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பது, நான் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பது. நான் இன்னும் பரிசுத்தவான் அல்ல, நான் இன்னும் பரிசுத்தத்தில் பூரணப்படவில்லை. எப்படி ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறேனோ அப்படியே என்னுடைய பரிசுத்தம் பூரணம் அடையும்படியாக மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகளை நீங்க என்னை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்தும்படி நான் முன்னேறி செல்கிறேன். மிகவும் முக்கியமாக பரிசுத்தமாயிருக்க வேண்டிய 3 காரியங்கள். 1, உங்களுடைய சரீரம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்திலே தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சரீரம் தேவன் பார்க்கும்போது அசுத்தமானதாய் தேவனுடைய பார்வையிலே தெரியக்கூடாது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையினாலே, ஆண்டவர் விரும்பாத அசுத்தமான கிரியைகளினாலே, கண்களின் இச்சையினாலே, வாயின் வார்த்தைகளினாலே, உன்னுடைய கைகளின் செய்கைகளினாலே, உன்னுடைய கால்களின் நடக்கையினாலே கரைப்படுத்தப்பட்டதாய் தெரியக்கூடாது. அறிவருக்கிற காரியங்களை உன்னுடைய செவிகள் கேட்கிறபடினாலே உன்னுடைய முழு சரீரமும் கரைப்படுத்தப்பட்டதாய் மாறிவிடக்கூடாது. யாக்கோபு சொல்கிறார், உன்னுடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிற காரியம் உன்னுடைய நாவு. நீ பொய் பேசும்போது, பொறாமை பேசும்போது, மற்றவர்களை குறித்து தவறாக பேசும்போது, நீ எரிச்சல் அடையும் போது, நீ கோபம் அடையும் போது, அவதூறான காரியங்களை பேசும்போது உன்னுடைய சரீரம் பரிசுத்தத்தை இழந்து போகிறது.
இன்னும் சரீரத்தின் பரிசுத்தத்தை இழக்கச் செய்கிற காரியங்கள் உண்டு. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால், இச்சை இல்லாததாயிருந்தால், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. உன் கண் கெட்டதாயிருந்தால், அசுத்தங்களை பார்க்கிற, அருவருப்புகளை பார்க்கிற, இச்சிக்கிற சுபாவமுடைய கண்ணாயிருந்தால், உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்படி உன்னுடைய வெளிச்சமாகிய பரிசுத்தம் இருளாயிருந்தால், அவ்விருளாகிய பாவம் அல்லது அசுத்தம் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்ப நம்முடைய சரீரத்தினுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு காரியம் நம்முடைய கண்ணு. கண்ணு அசுத்தமானதையோ அருவருப்பானதையோ பார்க்காம இருந்துச்சுன்னா, கண்ணு இச்சையற்றதா இருக்குமே ஆனால், கண்ணு தெளிந்த பார்வையுடையதா இருக்குமே ஆனால், யோபு சொன்னதை போல, என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டு நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது என்று சொல்லி யோபு 31:1 சொல்றாரு. அதே போல உங்களுடைய கண்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்குமே ஆனால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டதை போல உங்களுடைய கண்கள் தெளிவான பார்வை அடையும்படி கலிக்கத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டதாயிருக்குமே ஆனால், உங்க சரீரத்தின் பரிசுத்தம் கெட்டு போகாம இருக்கும். ஆனா இவைகள் அற்ற கண்களாய் உங்களுடைய கண்கள் அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் பார்த்து காண்கிறவைகளை இச்சிக்கிறதா இருந்தால், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை கெடுக்கிற இருளினாலே உங்களுடைய சரீரங்கள் நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய சரீர பாண்டங்களை பாவம் ஆண்டு கொள்ளாதபடிக்கு, அசுத்தம் ஆண்டு கொள்ளாதபடிக்கு எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதம் இப்படியாக சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்ததை போல இப்பொழுது உங்களுடைய சரீரங்களின் அவயங்களை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். காலத்தில் உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை கொண்டு நீங்கள் அநீதியான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, அநீதியான காரியங்களை செய்து உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டீர்கள். இப்படி நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறீர்கள். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை என்று சொல்கிறீர்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் முன்னமே உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுத்ததை போல இப்பொழுது அதே அவயங்களை உங்களுடைய பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொண்டு பரிசுத்தத்திலே பூரணராகும்படிக்கு பரிசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுங்கள். அப்ப நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரீரத்தில் ஒருபோதும் தேவன் விரும்பாத அசுத்தங்கள் வந்துவிடக்கூடாது. நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த சோப்பை உபயோகித்து உங்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்தினாலும் தேவன் சொல்லுகிற இந்த சுத்தம் வரவே வராது. அல்லேலூயா. இந்த சுத்தம் தேவ கிருபையினாலதான் உங்களுக்கு வரும். தேவனுடைய வசனத்தினாலதான் உங்களுக்கு வரும். தேவனுடைய இரத்தத்தினாலதான் உங்களுக்கு வரும். அதற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒருபோதும் உங்களுடைய சரீரம் இருள் அடைவதற்கு நீங்க அதை விற்று போடக்கூடாது. பயத்துடனே பரிசுத்தம் காத்து கொள்ளப்பட வேண்டும். உன் சரீரத்தின் பரிசுத்தத்தை இழக்க செய்கிற காரியங்களை குறித்து வேதம் பட்டியலிட்டிருக்கிறது. முதலாவது உன்னுடைய சரீரம் தேவன் விரும்புகிற பரிசுத்தமும் அவருக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே பலியிட கொண்டு போகப்படுகிற மிருகமானது தேவ சமூகத்திலே கொல்லப்பட்டு தோலுரிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு பலிபீடத்திலே தகனிக்கப்படுகிறதை போல உன்னுடைய சுயம் செத்து ஜாதி பெருமை என்கிறதான தோல் உரிக்கப்பட்டு உன்னுடையதான மேன்மை என்கிறதான காரியங்கள் துண்டிக்கப்பட்டு பலிபீடத்திலே வைக்கப்பட்டு
அக்கினியினால் தகனிக்கப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழுகிறார் என்கிற உயர்ந்த சிந்தை உனக்குள்ளாய் வர வேண்டும். உன்னுடைய சரீரமாகிய மண்பாண்டம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதாய் எப்பொழுதும் நீ அதை காத்துக்கொள்ள வேண்டும். நீ பெருமையானவைகளை பேசுகிற நபரா? மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ தற்புகழ்ச்சியை விரும்புகிற நபரா? நீ உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தேவன் விரும்பாத அசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறுவதற்கு தேவ திட்டத்திலே உங்களை இணைத்திருக்கிறீர்கள். தேவ சபையாகிய மணவாட்டியாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதே அசுத்தத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. பலிபீடத்தில் ஏற்றி பலியை தகனிச்சாச்சன்னா அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அது சொல்லும், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இப்ப நான் யாரு? சாம்பல். இதுக்கு தான் இயேசு சொன்னாரு, என்னால் அன்றி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் அடிமையாக ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அவராலே அன்றி நான் எல்லாம் செய்வேன். இன்னும் நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கல. அதனால தான் நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்தி உலக வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல, தேவ பிரியராய் மாறி இருப்பீர்கள். நீங்கள் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால் கிறிஸ்துவாலே அன்றி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தார், சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதை. உங்க சரீரம் பாவத்தினுக்கு செத்திருக்கா? கிறிஸ்து உங்களில் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் உங்களுடைய சரீரம் பலிபீடத்திலே பரிசுத்தத்திற்கென்று தகனிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அது எல்லாவித பாவத்திற்கும் செத்ததா இருக்கணும். ஏன் உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா நீ விசுவாசம் இல்லாதபடியினால் அல்ல, உன் சரீரம் இன்னும் ஆண்டவர் விரும்புகிற பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படலை, பலிபீடத்தில் வைக்கப்படலை. நீயாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரே வீட்டில் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறதை போல நீங்க ஒரே இடத்துல இருந்து பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்களும் கிறிஸ்துவும் இன்றும் ஒன்றாய் இணைக்கப்படவில்லை. சரீரமானது பாவத்திற்கு செத்ததாய் மாற வேண்டும், நீதிக்கு ஆவியினாலே உயிர்த்ததாய் மாற வேண்டும். அப்போ உன் சிந்தை எல்லாம் எப்படி மாறும்? ஆவியின் சிந்தையா மாறும். உன்னுடைய நடக்கை எப்படி மாறும்? ஆவியின் நடக்கையாய் மாறும். நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னையும் மீறி கோபம் வருது. இன்னும் உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாய் பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படவில்லை. ஏன் உன்னுடைய சுயம் வெளிப்படுகிறது? இப்ப புரியுதா? கிறிஸ்து நம்ம கூட இல்ல, தனித்து வாசமாயிருக்கிறார். அவர் உங்களோடு கூட சேர்ந்துதான் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய சரீரம் இன்னும் பலிபீடத்திலே தகனிக்காதபடியினாலே, அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கென்று உங்களுடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்படாதபடியினாலே, அவர் விரும்புகிறதை அல்ல, அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் விரும்புகிறவரை செய்கிறபடியினாலே அவர் தனித்திருக்கிறார். நீ எத்தனை பிரசன்ட் உன்னை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிறாயோ அத்தனை பிரசன்ட் கிறிஸ்து பரிபூரணமாய் உனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிப்பார். ஆனா நீ பாவம் செய்யும் போது மொத்தமா போயிடுவாரு. நீ பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கும் போதுதான் நீ ஒரு ஸ்டெப் ஏறும்போது அவரும் ஒரு ஸ்டெப். நீ பூரணம் அடையும் போது அவர் உன்னை பூரணப்படுத்தி தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், இந்த சரீரம் நீங்களா உருவாக்குனதில்லை, உங்க அப்பா அம்மா உருவாக்கி உங்களுக்கு தந்ததில்லை. நீ தாயின் கருவில இருக்கும்போது இன்ன ரூபத்தில் இருக்கிறேங்கிறத டாக்டர் ஸ்கேன் பண்ற முன்னாலே பார்த்தது அவரு. நீ கருப்பா வெளுப்பா, ஸ்மார்ட்டா இல்லையா, உன் பிளட் குரூப் என்ன, எல்லாம் ஸ்கெட்ச் போட்டது அவரு. உங்க சரீரத்தை நீங்க பேண்ற அளவுக்கு உங்க ஆத்மாவை பேணல. வேதம் சொல்லுகிறது உங்க சரீரம் உங்களுடையதல்ல, அது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமோ இருக்கிறது என்றும். இந்த உண்மை, நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல,
எனக்குடைய சொந்தமான ஒருவர் இருக்கிறார். அப்ப நான் என்னுடையவன் அல்ல, நான் யாருடையவன்? கர்த்தருடையவன். என் சரீரத்தை எதுக்காக அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா, அவர் என்னிலே வாசம் பண்ணும்படியாக. அவர் என்னிலே வாசம் பண்ணும்படி என் சரீரத்தை என்ன பண்ணணும்னா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான்னு சொன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சிகரெட் பிடித்தால், தண்ணி அடித்தால், பான் பராக்கு போட்டால் தேவன் கெடுத்து போடுவார். நான் சொல்கிறேன், அந்த சரீரத்தில் இச்சையான காரியங்கள் இருந்தால், தேவன் விரும்பாத அசுத்தங்கள் இருந்தால், தேவன் விரும்பாத வாயின் வார்த்தைகள் இருந்தால், தேவன் விரும்பாத கிரியைகள் இருந்தால் தேவன் உன்னை கெடுத்து போடுவார். அவர் வாசம் பண்ணுகிறதற்கு நீ அதை ஆயத்தம் பண்ணினதா இருக்கணும். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்கள். அடுத்த வசனம், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, நீங்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சும்மா இல்லை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அடிமைகள். எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் தேவ பிள்ளைகளின் செய்யணும். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சரீர பாண்டத்தை எப்படி? பரிசுத்தம் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் முதலாவது என்னுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். காரணம், அது அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அந்த பரிசுத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த காரியம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும்? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். முதலாவது வெளிப்புறமான ஒரு பரிசுத்தம். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தான் ஆண்டவர் விரும்பாத அநேக அசுத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் விரும்பாத அநேக அருவருப்புகள் இருக்கிறது. சரீரம் என்று சொல்லும் போது நம்முடைய கண்கள், காதுகள், வாய், நாவு, கை, கால்கள் எல்லாம் உட்படுகிறது. அதே போல உங்களுடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன? உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள். அதனால தான் தாவீது சொன்னா, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருக்க வேண்டும். அநேக வேளையில தேவன் தன்னுடைய சித்தம் இது என்று எனக்கு போதிக்கிறார். அந்த வேளையில தேவனுடைய சித்தத்திற்கு எதிரடையாக என்னுடைய விருப்பம் இருக்கிறபடியினால என்னுடைய விருப்பத்தை தேவ சித்தம் என்று இணைத்துக் கொண்டு தேவ சித்தத்தை நான் உதாசீனப்படுத்துகிறேன். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய சுய விருப்பம் அல்லது சுய சிந்தை. எனக்குள்ளாய் அழிக்கப்பட வேண்டிய சுய சிந்தை, சுய விருப்பம் அழிக்கப்படாதபடியினாலே நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்னது? நம்முடைய சுய விருப்பம் அல்லது சுய சிந்தை. என்னுடைய மாமிசத்தின் விருப்பங்கள் அழிக்கப்படாதபடியினாலே நான் இன்னும் ஆவியின் சிந்தைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடியினாலே இங்கே நான் தவறி போகிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தங்கள் சிந்தை, சுய சிந்தை. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கவே கூடாது. தேவ பிள்ளைகள் எப்பவும் என்ன பண்ணணும்? தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். என்னுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது சுய சிந்தை, சுய விருப்பம் என்று நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
நான் விரும்புகிறபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி என்னை நடத்தும். நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிற சில சுபாவங்களை வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே மனுஷனுடையதான பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன, வெளிப்புறமான தீட்டா உள்புறமான தீட்டா என்பதை குறித்து இயேசு சொல்லுகிறதான வேளையிலே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், நம்மை தீட்டுப்படுத்துகிற, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிற நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளில் ஒன்று பொல்லாத சிந்தனைகள். ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான போது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். அதிலிருந்து பிறந்ததான ஜனங்களிலே நோவாவின் காலத்திலே வருகிறதான வேளையிலே அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் தாம் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறதான வேளையிலே அந்த காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நல்லவனாகவே மனுஷனை படைத்தார். அவருடைய ஆவியை தான் அவருக்குள்ளாய் வைத்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷன் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டபடியினாலே தன்னை தீட்டுப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். அப்ப நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும் அல்லது இருதயத்தை பரிசுத்த காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதான வேதம் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தத்தை இழக்க செய்கிறதான முதல் சுபாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது, பொல்லாத சிந்தனைகள். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆட்டி படைக்கிற ஒரு பேய் என்று சொல்லுவேன். நல்லவைகளை நல்லவைகளாக சிந்திக்க நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருத்தர் நமக்கு நல்ல காரியத்தை அட்வைஸா சொன்னா அதை தப்பா புரிஞ்சுக்கிடுவோம். இதுதான் பொல்லாத சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் தான் நோவாவின் காலத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் தண்ணீரினாலே அழிக்க செய்தது. தேவன் நிக்கிரகம் பண்ணிவிட்டார். 2வது வாசம், விபச்சாரம். அது உலகத்தின் பார்வைக்கு தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைக்கிறதனுடைய பெயர் விபச்சாரமாயிருந்தாலும் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய இருதயத்திலே அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய பார்வையினாலே விபச்சாரர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். நான் விபச்சாரன் அல்ல என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ளலாம் உலக பிரகாரமாக. ஆனால் நம்முடைய பார்வை ஏதோ ஒரு பொருளின் மேல் இச்சை நிறைந்ததா இருக்குமே, ஆனால் நம்முடைய பார்வை இச்சையின் தாக்கம் நிறைந்ததா இருக்குமே, ஆனால் நம்முடைய பார்வையிலே பரிசுத்தமின்மை இருக்குமே, ஆனால் நீங்கள் விபச்சாரம் செய்து உங்களுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களாய் பரிசுத்தத்தை இழக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. பார்வையின் தாறுமாறு என்று நான் சொல்லுவேன். உன்னுடைய பார்வை இச்சையற்றதா இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். உன்னுடைய பார்வையிலே இச்சை இருக்குமே, ஆனால் உன்னை தீட்டுப்படுத்துகிற அந்த விபச்சாரம் உனக்குள்ளாய் இருக்கிறது. 3 வாசிமா. வேசித்தனம். வேசித்தனம்னா இந்த விபச்சாரத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு காரியம். நான் இப்படியாக சொல்கிறேன், வேசித்தனம்னா வேதத்தில் எதுக்கு அதிகமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் கொடுத்த கற்பனைகளை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு தங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழுகிற வாழ்க்கைதான் வேசித்தனம். பழைய ஏற்பாட்டில் நீங்க போனீங்கன்னா வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் அடிக்கடி சொல்லுவார். கர்வாலி மரத்தின் கீழே வேசித்தனம் பண்ணினார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே அந்த ஜனங்களை குற்றம் சாட்டி இருப்பார். அந்த வேசித்தனம் எதற்கு முகாந்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில தேவன் கொடுத்ததான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் வழுகி போக இருதயமுடையவர்களாய் மாறி தங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி அவர்கள் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை வேசி பிள்ளைகள் என்று சொன்னார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி அந்நிய காரியமா எண்ணி முதுகுக்கு பின்னால போட்டுக்கிட்டு நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுவாயானால்
கற்பனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால் உன்னுடைய இருதயம் வேசித்தனத்தினால் நிறைந்திருக்கிறது. வெளி பார்வைக்கு நீ விபச்சாரன் அல்ல, விபச்சாரி அல்ல. வெளி பார்வைக்கு நீ வேசிக்கள்ளன் அல்ல, வேசி அல்ல. ஆனால் உன்னுடைய உள்ளத்தின் சுபாவங்கள், உன்னுடைய பரிசுத்தத்தை இழக்கச் செய்கிற சுபாவங்கள் உன்னை வேசிக்கள்ளனாய் வேசியாய் மாற்றுகிறது. அடுத்த வாசியமாய், கொலை பாதகங்கள். நம்ம யாரையும் என்ன பண்ணல, கொலை செய்யவே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, தைரியமும் கிடையாது. அவசரத்தில் சொல்லுவோம், வெட்டிடுவேன், கொன்னிடுவேன், குத்திடுவேன். அப்ப இங்க எழுதப்பட்டிருக்கிற கொலை பாதகம் என்ன? உன்னுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறதானோ அந்த கொலை பாதகம் என்ன? வேதம் சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். யார் சகோதரன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னை போல ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் மாறும்படி தேவ சித்தத்திற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் உன்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள் என்று வேதம் சொல்கிறது. உன்னை போல கிறிஸ்துவின் அவயமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீ பகைக்கிறவளாய் இருந்தால் நீ மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன். சகோதரன் யாரு? ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவன். அல்லேலூயா. இயேசு அதை தான் சொன்னார், யார் என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனுமாயிருக்கிறார்கள். அப்ப கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? தன்னுடைய சகோதரனை பகைக்கிற மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அந்த ஒரு சுபாவம் உனக்குள்ளால இருந்துச்சுன்னா நீ உன்னுடைய பரிசுத்தத்தை உன்னுடைய இருதயத்தில் இழந்து கொண்டிருக்கிறாய். உன்னை தீட்டுப்படுத்துகிறவனாய் தீட்டுப்படுத்துகிறவளாய், ஆண்டவர் விரும்பாத அசுத்தம் நிறைந்தவனாய் அசுத்தம் நிறைந்தவளாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். அடுத்து வாசியமா, களவுகளும். களவு, நம்ம எல்லாம் களவு செய்ய மாட்டோம். போற வழியில அடுத்தவன் தோப்பில் விழுந்து கிடக்கிற தேங்காயை நம்ம எடுத்தாலும் அதுக்கு பேருக்கு என்னதுதான்? களவு தான். இது உலக பிரகாரமான களவு. ஆனா வேதம் ஒரு களவை குறித்து சொல்கிறது. தேவ சமூகத்திலே சேர வேண்டிய தேவனுக்குரியவைகளை, தேவன் உனக்கு தந்த நன்மைகளிலுடைய பங்கை தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்காதபடிக்கு உனக்கென்றும் உன்னுடைய சன்னதிக்கென்றும் நீ வைத்திருக்கிறவனாயிருந்தால் வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் களவு செய்தார்கள். நீங்கள் களவு செய்ததும் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் நான் சுருக்கமா சொல்லி, தேவன் நமக்கு தந்த நன்மைகளில தேவனுக்கு சேர வேண்டிய பங்கை தேவ சமூகத்தில் சேர்க்காதபடி நமக்கென்றும் நம்முடைய சன்னதிகளுக்கென்றும் நம்ம வைத்திருந்தா நம்ம யாராயிருக்கிறோம்? களவு செய்கிறவர்களாயிருக்கிறோம். அடுத்து பொருளாசை. பொருள் நமக்கு தேவை, பணம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் பொருளின் மேல உள்ள ஆசையும் பணத்தின் மேல உள்ள ஆசையும். மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் ஆசைப்படக்கூடாது. எனக்கு தேவைன்னா மட்டும் நான் ஒரு காரியத்தை செய்யலாம். பணம் பொருள் ரெண்டு ஆசையும் சேர்ந்தது. அப்ப இந்த பண ஆசையை குறித்தும் பொருள் ஆசையை குறித்தும் வேதம் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. தீமைக்கு வேறா இருந்துச்சுன்னா அது உன்னை தீட்டுப்படுத்தும். பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணினாங்க? வழுகி போனார்கள். அவர்கள் விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பொருளாசை உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா வேதம் சொல்கிறது அது ஆண்டவர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை. நானும் நீங்களும் விக்கிரகத்தை ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் உங்களையும் என்னையும் குறித்து சொல்கிறது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி. பொருளாசை என்கிற ஒன்று யாருக்குள்ளாயிருக்கிறதோ, பொருட்களை பெருக்க வேண்டும் என்கிற ஒன்று இருக்கிறவைகளிலே திருப்தி அடையாதபடிக்கு மற்றவர்களுக்குரியதையும் தந்திரமாக எனக்கு சேர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் மற்றவங்க கிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டும் என்கிறதான தனியாத ஒரு பொருளாசை உங்களுக்குள்ளாய் இருந்தால் வேதம் கொலோசியர் 3:5 எபேசியர் 5:5 சொல்கிறது நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களை கர்த்தர் அருவருக்கிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை. எக்காரணத்தை கொண்டும் தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத எதுக்கு மேலேயும் ஆசை, எது மேலேயுமே ஆசை வைக்க கூடாது. அவன் பொருளாசையை விட்டுரு. கேயாசிக்குள்ளால இருந்ததான பொருளாசை அவனை குஷ்டரோகியாய் மாற்றிட்டு, பொருளாசையினுடைய பரிசுத்தத்தை கெடுத்து உன்னை தீட்டுள்ளவனாய் தீட்டுள்ளவளாய் மாறுகிறது.
அதனாலதான் மொத்தத்தில் வேதம் சொல்லுது, ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கலும் கண் கண்டது நலம். கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அரைஞ்சிட்டேன்னா அது வரக்கூடாது. போதும், இருக்கிறவைகள் தந்தவைகள். எந்த நிலைமையில இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மனரம்யமோ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து வாழ்கிறவர்களா அல்ல, எல்லாம் தனக்கு இருந்தும் ஒன்றும் இல்லாதவராக உனக்காக வந்தாரே அந்த இயேசுவை பார்த்து வாழணும். எனக்கு தேவை இருக்குங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு சேர வேண்டியதையும் நான் எனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே நீ விக்கிரகாராதனைக்காரனாய் இருக்கிறாய். உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யத்திலே தீட்டுள்ளவைகள் எதுவும் அதிலே பிரவேசிப்பதில் பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை நீங்க அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும், அவர்களுடைய பொருளாசை என்கிற அக்கிரமத்து நிமித்தம் கர்த்தர் அவர்களை அடித்தார். ஏன்னா அது கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை. அது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது. வேதம் நம்ம இப்படியாக எச்சரிக்கிறது, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிறார். அது உங்களை தீட்டுப்படுத்தும். அடுத்து வாசியுமா. துஷ்டத்தனங்கள். துஷ்டன்னா தெரியும். துஷ்டன்னா இதை யாரை சொல்லுவோம்? கொடுமையான சுபாவம் உள்ளவர்களை. நம்முடைய வழி பார்வையில் நல்லவங்களை போல தான் தெரியும். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளால நிறைய துஷ்டதனங்கள், கொடுமையான சுபாவங்கள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு வர வேண்டிய நன்மையை தந்திரமாய் நீ தடை பண்ணுகிறவளாய் இருந்தால் நீ துஷ்டன். நீ மட்டும் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நாசமா போகணும்னு நீ நினைக்கிற ஆளா இருந்தால் நீ துஷ்டன். நான் சொல்றேன், நான் கெட்டு போனாலும் பரவாயில்லை, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். வேதம் இப்படி சொல்கிறது, கருணை கண்ணன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். மற்றவங்க நல்லாவிடவே கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? மற்றவர்களுக்கு வருகிறதான நன்மையை தடை பண்ணுகிறவளாய் இருக்கிறியா? நீ துஷ்டன். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இல்லாதவனுக்கு பங்குகளை கொடுத்து அவர்களை என்ன பண்ணணும்? எங்கிட்ட என்ன இருக்கோ அது யாருக்கிட்ட இல்லையோ அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து, இருக்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணணும்? நம்மள எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் அந்த காரியத்தை செய்கிறோம்? துஷ்டன் சுபாவங்களில் ஏற்படுகிற அந்த துஷ்டம் உன்னை தீட்டுப்படுத்தி பரிசுத்தத்தை இழக்க செய்கிறது. அடுத்து வாசிமா. கபடு. எத்திலையுமே உண்மை இருக்காது. மாய்மாலம். பேசுறதுல மாய்மாலம், வாழும் வாழ்க்கையில மாய்மாலம். கபடு, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. கபடாய் ஆணையிடாமலும் என்று வேதம் சொல்கிறது. கபடு என்பது உண்மையின்மையையும் குறிக்கும். மாய்மாலம். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். வாசியமா. காம விகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காமம். சிலவங்களை பார்த்து சொல்லுவாங்க தலைக்கு அறிட்டு. காம விகாரத்தினாலே அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமாய் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். காமம் வெளியே இருக்காது, சிலவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளால இருக்கும். அது உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துடும். வாசிக்கலாம். வன்கண்ணு. நம்ம கிட்ட அதை விடையும் நல்லதா இருக்கும். ஆனா மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்த உடனே, தாவீதினுடைய நாட்கள்ல நடந்துச்சுல்ல ஒரு காரியம். இவனிட்ட 1000-10,000 ஆடுகள் இருக்கான். அது ஓமையை குறிச்சு சொல்றேன். ஆனா அடுத்தவன் மடியில தூங்கின ஆடை பார்த்து இவனுக்கு ஆசை வந்துட்டு, அதுக்கு மேல ஒரு ஏக்கம். இதுவும் இந்த பொருளாசையோட சேர்ந்த ஒரு சுபாவமாகும். வன்கண். எதை பார்த்தாலும். அடுத்து தூஷணம். யாருக்கிட்ட எதை பேசணும்னாலும் நேரே பேசினா அது தூஷணம் கிடையாது. அவங்க குறைகள் நிறைகள் எதை சொல்லணும்னாலும் நேரே கூப்பிட்டு, நீ என்ன நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கண்டாம், என் மனசுல பட்டதை உனக்கு சொல்றேன், நீ இது பண்ணுனது சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு தூஷணம் இல்லை, நல்லது. ஆனா எங்கிட்ட சொல்ல வேண்டியதை யாருகிட்டையோ சொல்லி தூசித்து கொண்டு நடப்பது. நேரே சொல்ல வேண்டிய காரியத்தை நேரே சொல்லாம அடுத்தவங்க கிட்ட விமர்சித்து நடத்துகிறதுக்கு பேருதான் தூஷணம். தூசிக்கிறவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையை பெற்றவர்கள் தான் தூசிக்கிறார்கள். இயேசுவை அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் தான் தூசித்தார்கள். நீ மற்றவர்களை தூசிக்கிறவளாய் இருந்தேன்னா நீ உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். வாசிக்கலாம். பெருமை ஒன்றும் இருக்காது. எழும்பி நடக்கிறதுக்கு நமக்கு யாரு தெரியுமோ? நமக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் என் குடும்பம் யாரு தெரியுமோ? எல்லாம் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனை போல இருக்கணுமா? பைபிள் அப்படி தான் கற்றுத்தருது. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், ஏதாவது ஒரு காரியத்தில், அது உன்னுடைய அழகு, படிப்பு, குடும்பம், வசதி, வாய்ப்பு, ஏதோ ஒன்றை குறித்த ஒரு பெருமை உனக்குள்ளால இருக்குமன்னா தேவன் உனக்கு எதிராளி. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர்
எதிர்த்து நிற்கிறார். சாத்தான் உனக்கு எதிராளியாய் வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துவாய். மனிதர்கள் உனக்கு எதிராளியாய் வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துவாய். இந்த இயேசுவே உனக்கு எதிராளியாய் வந்தால் எந்த நாமத்திலே துரத்தப் போகிறாய்? பெருமை இருக்கவே கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வார்த்தையிலையும் சரி, கிரியையிலையும் சரி, சிந்தையிலையும் சரி. உள்ளத்துல பெருமை இருந்து சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வார்த்தையில் அது வெளிப்பட்டே ஆகும். ஏதோ ஒரு விதத்துல தேவன் உனக்கு எதிராளியாய் மாறிவிடுவார். நீ பரிசுத்தத்தை இழந்து விடுவாய். வாசிக்கலாம். மதிகேடு, அறிவீனமான காரியங்கள். உன்னை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் அறிவீனமான காரியம், புத்தியற்று செய்கிற காரியம். வாசிமா. புறப்பட்டு வரும். எங்கிருந்து? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன பண்ணுச்சு? தீட்டுப்படுத்தி பரிசுத்தத்தை கெடுக்கிறது. அவனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை கெடுக்கிற சுபாவங்கள் இவைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. எல்லா காவலோடு இந்த தீட்டான சுபாவங்கள் உன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் புறப்பட்டு போகாதபடிக்கு எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். அப்பொழுது உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று புறப்பட்டு வரும். மற்றவர்களுடைய தாகத்தை அறிந்து தாகம் தீர்க்கிற ஜீவ நீரூற்று உன்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமேயானால் உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீட்டுப்படுத்துகிற எந்த சுபாவங்களும் உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. அவைகளை நீ அழித்து போட்டிருக்கணும். இதுல ஒரு சுபாவம் உன்னுடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருந்தால் கூட அவைகள் உன்னுடைய பரிசுத்தத்தை அழைத்து விடும். நீ பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும், பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை மறந்து மாறுபாடான வாழ்க்கை வாழுகிறவளாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. காரணம் என்ன? சங்கீதம் 73:1 சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 5:8 சொல்லுகிறது. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கணும். உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது முதலாவது தேவனுடைய சித்தம். உங்க சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும், உங்க இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். 3, எதுல நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப 3ஆவதாக தேவனுடைய பிள்ளைகள் எதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்? உங்களுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாக, தேவன் விரும்புகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாய்மாலமான அன்புகளை குறித்து நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ரோமர் 5:5 நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றினார். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றினதான ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய அன்பு மாயமற்றதாக, பரிசுத்தம் நிறைந்ததாக, உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தில் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவனுடைய பெயர் அப்சலோம். இந்த அப்சலோமுக்குள்ளால ஒரு ஆவி இருந்தது. தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் தன்னுடைய ஜனங்களை தனக்கு நேராய் திருப்பிக் கொள்வதற்காக அனுதினமும் அதிகாலை வேளையில் அரண்மனை வாசலிலே நின்று ராஜாவை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவர்களுடைய காரியங்களை விசாரிக்கிறவனாயிருந்தான். ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ளால என்ன இருந்துச்சு? எவ்வளவு அன்புள்ளவனாயிருக்கிறான். அநேகமேருடைய உள்ளத்துக்குள்ளால இப்படி வந்துச்சு, இவன் நமக்கு ராஜாவாயிருந்தால் இவ்வளவு அன்பாயிருக்கிறானே, ஒரு ராஜாவின் குமாரனாயிருந்தும் வருங்காலத்திலே ராஜாவாய் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் நம்மை கட்டி தழுவி நம்முடைய காரியங்களை அன்போடு கூட விசாரித்து நமக்கு முத்தம் கொடுக்கிறானே என்று சொல்லி ஏமாந்து போன ஜனங்கள் உண்டு. ஆனால் அந்த அப்சலோம் காட்டினதான அன்பு பரிசுத்தம் உள்ளதா, உண்மை உள்ளதா, மாயம் இல்லாததா என்று பார்த்தார். இல்லை. எதற்காக தெரியுமா? இந்த ஜனங்களை தன்வசப்படுத்த
வெளிப்படுத்துவதற்காக அவன் வேஷம் தரிக்கிறவனாக பொய்யான அன்பை வெளிப்படுத்துகிறவனாயிருந்தான். அவன் கட்டி அணைத்ததிலே மாய்மாலம் இருந்தது, அவன் முத்தம் கொடுத்ததிலே மாய்மாலம் இருந்தது, அவன் பேசின விசாரித்த வார்த்தைகளிலே மாய்மாலம் இருந்தது. கடைசியில அந்த மாயமான அன்பு ஒரு நாள் அவனை கர்வாலி மரத்திலே தொங்க செய்தது. நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படிதான் அவனை இங்கே எடுத்தேன். அதனாலதான் வேதம் சொல்கிறது, சிலுவையின் அன்பை நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஊற்றி தந்த நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான சபையாய் இருக்கிற என் சரீரத்தின் அவயமாய் இருக்கிற என் பிள்ளைகளுடைய உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். அப்சலோமை போல மாயமான மாய்மாலமான அன்பு வைக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வெறும் வார்த்தையினால் அன்பு கூறுகிறவர்களாய் அல்ல. வேதம் சொல்கிறது, நாவினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் அன்பு கூற வேண்டும். அன்பின் உண்மையை காத்துக் கொள்கிறவர்களாய் உங்களுடைய அன்பு உண்மையானதாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஆண்டவர்களிடத்தில் நிறைய பேர் அன்பு காமிக்கிறதும் மனுஷர்களிடத்தில் அன்பு காமிக்கிறதும் எதுக்கு தெரியுமா? நம்முடையதான காரியங்களை ஜெயமாய் மாற்றும்படியாக. ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நடிப்போம். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டதான நீ தேவ சித்தத்தின்படி வாழாமல் தேவ கற்பனைகளை கை கொள்ளாமல் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்வதனாலே யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை என்ன பண்ணுவான்? கை கொள்வான். கற்பனைங்கிறது என்னது? அவருடைய வார்த்தை. அவைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நம்ம வசனத்தை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கை கொள்ளுவோம். அன்பில் மாயமற்றவர்களாக, வேஷம் இல்லாதவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில ஒரு மனுஷனுக்குள்ளால உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 4வது வசனத்தை. அன்பு நீட்டிய சாந்தமும் தயவும் உள்ளது. மாயமற்றதான ஒரு அன்பு உனக்குள்ளால இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய இருதயத்திலே ஊற்றினதான அன்பு உன்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. உண்மை என்ன? அதுக்குள்ளால இருக்கிற முதல் சுபாவம் என்ன தெரியுமா? அந்த அன்பில சாந்தமும் தயவும் இருக்கும். வார்த்தையில மட்டும் சாந்தம் இருந்து வாழ்க்கையில சாந்தம் இல்லை என்றால், வார்த்தையில மட்டும் தயவு இருந்து கிரியைகளிலே தயவில்லாதவர்களாய் போனால் உங்க அன்பு தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள அன்பாய் இல்லை, மாயம் நிறைந்த அன்பாய் அப்சலோமின் அன்பை போல இருக்கிறது. அப்சலோமின் அன்பில வெளிப்படையா என்ன இருந்துச்சு? சாந்தமும் தயவும் இருந்தது. ஆனால் அவனுடைய இருதயத்தில் அந்த சாந்தமும் தயவும் இல்லை. அதற்கு மாறாக என்ன இருந்தது தெரியுமா? தகப்பனுடைய சிங்காசனத்தை அவனை வீழ்த்தி சவதரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான மாயமான தந்திரம் இருந்தது. சாந்தமும் தயமும் வார்த்தையில் அல்ல, இருதயத்தில் இருக்க வேண்டும். சாந்தமும் தயவும் வார்த்தையில வெளிப்படுத்த வேண்டியதல்ல, உன்னுடைய இருதயத்திலிருந்து உன்னுடைய கிரியையிலிருந்து மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சுபாவம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிமா. அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை இல்ல. உன்னுடைய அன்பு பரிசுத்தமாக இருக்கும்னா மற்றவர்களை பார்த்து நீ எந்த ஒரு காரியத்திலும் பொறாமப்பட மாட்ட. காரணம் உனக்கு தெரியும், அந்த பொறாமை என்பது எலும்புருக்கியாய் இருக்கிறது. அந்த பொறாமையினுடைய சுபாவம் எனக்குள்ளால இருந்துச்சுன்னா அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்கெடுத்து விடும், என்னுடைய பரிசுத்தத்தை சீர்கெடுத்து விடும் என்பதை உணர்ந்து பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவாய். சிலர் நல்லாதான் இருப்பாங்க, வெள்ளையும் சொல்லையுமா, ஆனா உள்ளத்துக்குள்ளால மற்றவர்களை குறித்து பொறாமை. பேசுவதில் அன்பு இருக்கும். நம்முடைய காரியங்களை நன்றாய் விசாரிக்கிறவர்களை போல அடையாளம் காட்டிக்கொண்டு நம்மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறதை போல, அந்த அன்பு உண்மை உள்ளதை போல நம்மை விசாரிப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளால பார்த்தீங்க
இல்லைன்னா நம்மை குறித்த பொறாமை இருக்கும். அவர்கள் உண்மையாய் விசாரிக்கிறது கிடையாது, பொறாமையோடு கூட விசாரிக்கிறார்கள். பொறாமையோடு கூட நம்ம என்ன செய்வோம், இவ்வளவு அன்பாய் இருக்கிறார்களே என்று சொல்லி சில காரியங்களை அவர்களிடத்திலே சொல்லுகிறதான வேளையில அவர்களுடைய இருதயம் எலும்புருக்கியா இருக்கிற பொறாமை உள்ளதாக இருக்கிறது. அந்த பொறாமையை உள்ளத்துக்குள்ளால அடக்கி வைத்து விட்டு நம்ம மேல என்ன கேட்பாங்க தெரியுமா, வார்த்தையினாலே அன்பு கூறுகிறதை போல மாயம் பண்ணி கொண்டிருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளால இருக்கணும். அந்த அன்பு பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுதுன்னா, அந்த அன்புல மாயை இல்லைன்னா, அந்த அன்புக்குள்ளால பொறாமையே இருக்காது. நான் கெட்டு போனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறாமை என்பது வெளியே வார்த்தையில் அன்பை வச்சுக்கிட்டு உள்ளே பட்சிக்கிற அக்னியை போல உனக்கு விரோதமாய் சிந்திப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை அன்பு பரிசுத்தமாய் இருக்குமே ஆனால், மாயமற்றதாய் இருக்குமே ஆனால், அந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாக, பொறாமை இல்லாததாக இருக்கணும். அடுத்து வாசியமாம். அன்பு தன்னை புகழாது. மாயமற்ற அன்பு, பரிசுத்தம் உள்ள அன்பு உனக்குள்ளால இருந்துச்சுன்னா ஒன்ன நீ புகழவே மாட்ட, மற்றவர்களிடத்திலிருந்து புகழ்ச்சியை எதிர்பார்க்கவே மாட்ட. நம்மில் அநேகம் இருக்கு, அன்பு இருக்குன்னு சொல்றோம், வாயினால பேசுறோம், ஆனால் மற்றவர்கள் நம்ம எப்பவும் என்ன பண்ணி இருக்கணும், புகழ்ந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய குறைகளை யாரும் சுட்டி காண்பிச்சிடக்கூடாது. நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அவர்களுடைய கிரியைகளை குறித்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உனக்குள்ளால உண்மையான அன்பு, பரிசுத்தம் உள்ள அன்பு, மாயமற்ற அன்பு இருக்குமன்னா நீ உன்னை நீயே புகழுகிறவனாய் இருக்க மாட்டாய், புகழ்ச்சியை விரும்பாதவனாய், புகழ்ச்சியை விரும்பாதவளாய் இருக்கணும். அப்ப அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, தன்னை புகழாது. அடுத்தது வாசிமா. இருமாப்பாய், இருதய கட்டினம் நிறைந்ததா இருக்காது, தாழ்மை உள்ளவைகளுக்கு இணங்கும். அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருந்து சொன்ன வார்த்தையில் அல்ல, அன்பு இருதயத்தில் நிரம்பி இருக்குமே ஆனால், அந்த அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருக்குமே ஆனால், அந்த அன்பு கிரியையில வெளிப்படுகிறதா இருக்குமே ஆனால், இருமாப்பா இருக்கவே இருக்காது. இருமாப்பு என்பது வைராக்கியத்தை குறிக்கிறது, இருதய கட்டினத்தை குறிக்கிறது. நம்ம நிறைய பேர் வெளியில வார்த்தையில் அன்பை வெளிப்படுத்துறோம், ஆனா இருதயம் எப்படி இருக்கு, இருமாப்பும் கடினம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஆனா அன்பை வார்த்தையில வெளிப்படுத்துகிறோம், இருதயம் இருமாப்படைந்திருக்கிறது. அடுத்த வாசியமா. அயோக்கியமானதை செய்யாம யோக்கியமானதை செய்யும். அன்பு பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அயோக்கியமான செய்கைகளை செய்யவே செய்யாது, யாருக்கு விரோதமாகவும். காணும் போது ஒன்ன பேசிக்கிட்டு காணாத சமயம் இன்னொன்னு செய்யாது. நீ அந்தரங்கத்திலே நடப்பிக்கிறவைகள் கூட ஒரு நாளைக்கு வெளியரங்கத்திலே வந்து நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்பதை புரிந்து கொள். அன்பு பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், யாருக்கு விரோதமாக எப்படி சொல்றேன், நீ யாருக்கிட்டையோ பேசுறத பார்க்கலாம், யாருக்கிட்டையோ விமர்சிப்பதை பார்க்கலாம், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நேரடியா பேசு. அன்பு அயோக்கியமானதை செய்யவே செய்யாது, யோக்கியமானதை செய்யும். அன்பு இருக்கன்னா அதெல்லாம் யோக்கியமானது. வாசிமா. தற்பொழிவை நாடாது. அடுத்து போயிருவோம். சினமடையாது. சிலருக்கு சினம் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால மாற வேண்டிய சினம். யார் மேல சினம் இருந்தாலும் சரி பேசி முடிச்சிடணும். உங்ககிட்ட எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, இந்த காரியம் எனக்கு தப்பா தெரியுது, அதனாலதான் என்னுடைய இருதயம் கொஞ்சம் தாங்கலாய் மனஸ்தாபமா இருக்கு, என்னுடைய ஒப்பீனியன் இது, உங்க கருத்து என்ன, நேரே பேசி முடிச்சு பாரு. பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கு. கணவன் மேல இருக்கா சினம், மனைவி மேல இருக்கா, பிள்ளைகள் மேல இருக்கா, பேசி முடி. அதை உள்ளால வச்சுக்கிட்டு வேஷம் போடாத. மாயமற்றதா இருப்பதாக. அன்புல மாயை இருக்க கூடாது. ஆமே. உலகத்துல எல்லாம் கலப்படமா கிடக்கு, அன்பும் கலப்படமா இருக்க கூடாது, தூய்மையானதா இருக்கணும். தூய்மையானதா இருந்துச்சுன்னா சினம் அடையாது, அந்த சினம் வைராக்கியமா மாறாது, அந்த வைராக்கியம் கோபத்தை உருவாக்காது. அடுத்து வாசிமா. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கவே நினைக்காது. நம்ம சிலரை பார்த்து நினைப்போம், இந்த ஆளு நம்மளை பார்த்து எப்பவும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டோம். உண்மையில சொல்றோம், அப்படிப்பட்டவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்போ நம்மளை பார்த்தாலும் நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்றவனுக்கு மனசுக்குள்ளால உண்மையிலே நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. தீங்கு நினையாது, மற்றவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்கிற ஏக்கம் பரிசுத்தமான அன்புக்குள்ளா இருக்கும்.
மற்றவங்களுக்கு நடக்கிற நன்மையை பார்த்த ஒரு ஏக்கம் இருக்காது. அது பொறாமையா மாறாது, நன்மையானதை நினைக்கும். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருக்கணுமே தவிர தீங்கு நினைக்கிற மாயம் நிறைந்த உண்மையற்ற பரிசுத்தமில்லாத அன்புடையவர்களாக இருக்கக்கூடாது. தீங்கை நினைத்து உங்களுடைய அன்பை பரிசுத்த குலைச்சலாக்கிடக்கூடாது. நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம். வாசிமா வேகமா. அநியாயமான காரியத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். நம்ம எல்லாருக்கும் எப்ப தெரியுமா சந்தோஷம் வரும்? யாராவது குட்டிச்சவராகும் போது, யாருக்காவது ஏதாவது தீமை நடந்தா போதும், நம்ம கேட்டா போதும், எப்படா நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். உடனே நமக்கு வரும் பாருங்க சந்தோஷம். இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வந்ததில்லை, இன்னும் வரும். அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது, சத்தியத்தில் சந்தோஷப்படணும். மற்றவர்களுக்கு தீமைகள் நஷ்டங்கள் வரும்போது நீங்க சந்தோஷப்படுறவங்களா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் துக்கப்படும் போது நீங்க சந்தோஷப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க மேல அவங்க செய்ததுக்கு இதுவும் வரும், இதுக்கு மேலையும் வரும்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடக்கூடாது. வாசிமா. சகலத்தையும் தாங்கும். அன்பு பரிசுத்தமா இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும். அன்பு நம்ப செய்யும். அன்பு இருந்துச்சுன்னா சந்தேகப்படக்கூடாது. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. உன்னுடைய அன்பு தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நிறைந்ததாய் மாயமற்றதாய் இருக்கும்னா வீட்டில் போய் இந்த காரியத்தை வாசிச்சு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குவாலிட்டி உனக்கு அன்புக்குள்ளால இருக்கும். இந்த குவாலிட்டியில ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா கூட நான் சொல்றேன், அன்பு பரிசுத்தத்தை இழந்து கரைப்பட்டு நிற்கிறது. அன்பு எப்படி? அன்பு பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. 1 பேதுரு 1:22 வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அந்த சுத்த இருதயம் தான் பரிசுத்தம் உள்ள, அதிலிருந்து வெளிப்படுகிற அன்பா இருக்கணும். உள்ளுக்குள்ளால கசப்பை வச்சுக்கிட்டு கட்டி அணைச்சிட முத்தம் கொடுப்பதல்ல அன்பு. உள்ளுக்குள்ளால கசப்பை வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அவர்களுடைய காரியங்களை நல்ல பிள்ளை போல விசாரித்து விமர்சிப்பதல்ல அன்பு. அவர்களுடைய இடுக்கமும் நெருக்கமுமான சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசுவதல்ல அன்பு. சுத்தமான இருதயத்திலிருந்து ஊக்கமாக வெளிப்படுகிற அன்பு தான் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள அன்பு. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு முடிச்சிருவோம். 1 யோவான் 2:5 கொஞ்சம் வாசிங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறியலாம். நம்முடைய அன்பு பரிசுத்தம் இல்லாம இருக்குன்னா அவருடைய வசனத்தை கை கொள்றல்ல. வசனத்தை கேட்கிற நம்ம வசனத்தை கை கொள்ளாதபடியினாலே நம்முடைய அன்பு பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறது. நம்முடைய அன்பு அசுத்தமாய் நிற்கிறது, மாயமாய் நிற்கிறது. வசனத்தை கை கொள்றவங்க கிட்ட மட்டும்தான் இந்த அன்பின் பரிசுத்தம் இருக்கும். இந்த அன்பின் பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அன்பில பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பது. உன் சரீரம், இருதயம், அன்பு மூன்றும் பரிசுத்தமாயிருக்கணும். முழங்கால் படியிட்டு முடிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாயிருக்கிறது. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய பரிசுத்தத்துக்கு உங்களை பங்காளிகளாய் மாற்றினேன். என்னை தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தம் உங்களுக்கு வேண்டும். ஒன்று, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். சரீர பாண்டங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படும். அந்த சரீரத்தின் பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிற உங்களுடைய கண்களுக்கு கலிக்கம் போடுங்க. உங்களுடைய கண்கள் தெளிந்த பார்வை உடையதாய் இருக்கட்டும். அவைகள் அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் பார்க்கிறதாய் அல்ல. அவைகள் இச்சை நிறைந்த கண்களாய் அல்ல. கலிக்கம் போடப்பட்ட தெளிந்த பார்வை உள்ள பரிசுத்தத்தை பெருக பண்ணுகிற கண்களாய் மாறட்டும். இரண்டு, உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் உங்க சுய சிந்தை. அதை மாமிசத்தின் சிந்தை என்று கூட சொல்லலாம். உங்களுடைய சுய விருப்பம் அநேக வேளையிலே தேவனுடைய சித்தத்தை உடைத்து போடுகிறது. என்ன தெரியுமா?
தேவனுடைய சித்தத்தை உணர்ந்திருக்கிற நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் இந்த சுய விருப்பம். அதை அழிச்சு போட்டுறணும். அதுதான் உங்களுக்குள்ளால் இந்த தீட்டை உருவாக்கி பொருளாசையாய் மாறி, பெருமையாய் மாறி, வன்கண்ணாய் மாறி, தூஷணமாய் மாறி, பகையாய் மாறி, பொல்லாத சிந்தைகளாய் மாறி உங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிப்பார்கள் என்பதை அறிந்தும் சுய சிந்தையை அழித்து போடாதபடியினாலே, தேவ சிந்தையிலே வளர்ந்து பெருகாதபடியினாலே இருதயம் தீட்டுப்படுகிறது. அந்த தீட்டு வெளிப்புறத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. 3, உங்களுடைய அன்பு பரிசுத்தமாக இருக்கணும். அதில் மாயமற்ற ஒரு அன்பு இருக்கணும். உண்மையாய் அன்பு கூறுங்கள், தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைச்சிருப்பான். அந்த ராஜ்யத்திற்கு தகுதிப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.